எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அந்த கண்டகச்சனியெல்லாம் பயப்படுத்தி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தாக்கமெல்லாம் குறைஞ்சிரும், பயப்பட வேண்டாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் அந்த விசா எடுக்கிறதுலையோ அந்த பாஸ்போர்ட்டு அந்த இது எடுக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய செல்ஃபோன்லேயே கூட நீங்கள் சில பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு சிக்கல்கள்லாம் இந்த மாதம் சின்ன சின்ன செலவுகள் வரும். இந்த டிவி ரிப்பேர் ஆகிறது, போன தடவை ஏதோ ஒன்று பேசும்போது அப்படி தான் நம்ம சொன்னோம், அந்த மாதிரி மின்சார பொருட்கள்லாம் ரிப்பேர் வருதுன்னு சொன்னீங்க மேடம், உண்மையுமே வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டே நான் ஜாதகம் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம், கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா, வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கால சர்ப தோஷமாக ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து, தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க, அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா, கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறைய உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதைவிட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மேம்? கன்னிராசிக்காரங்க வந்து புதன் வந்து ஆதிக்கமான ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லலாம். காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகம். இந்த தொழில் சார்ந்த எண்ணங்கள், சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உழைப்பும் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். புத்திசாலித்தனம் அதை விட இருக்கும். இந்த டாக்டரு, இன்ஜினியரு, அதே போல் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கௌரவமான தொழில் அப்படிங்கிற ஜாபில் இருக்கிறவங்கெல்லாம் கன்னிராசி தான். ஏன்னா தொழிலுக்கான இடம் 6ஆம் இடம். அப்போ அவங்க வேலைக்கு வந்தோ ஒரு வேலை செய்கிறதுக்கோ, இந்த இன்ஜினியரு கட்டுமானத்துறையில் இருக்காங்க, கடினமான உழைப்பாளிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்கள வந்து இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த நோம்பி வரும் ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஸ்பெஷலாக அதெல்லாம் கொண்டாடுவாங்க. மாரியம்மன் பண்டிகை, அதெல்லாம் இந்த சித்திரை மாதம் வரதுலாம் இவங்க கலந்துக்கக்கூடிய, இந்த ஆன்மீகம் சார்ந்து கலந்துக்கக்கூடிய விசேஷ அமைப்பு இவங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த மாதிரி விசேஷமான அந்த விழாக்களில், அந்த திருவிழாக்கள் எல்லாம் இவங்க கலந்துக்கிட்டாலும் இவங்களுக்கு என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ, ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கலாம், என் 35 வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி மக்கள் கூடி திருவிழாக்கள் கொண்டாட்ட இடத்துல அப்போல்லாம் அந்த அம்பாள் வந்து ஆக்ரோஷமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக, வா மகனே அருள் புரிகிறேன் அப்படின்பா. அப்படிங்கிற மாதிரி அந்த திருவிழாவில் நமக்கான ஒரு மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம போய் கலந்துக்கும் போது கன்னிராசிக்காரங்க சனி பகவான் சமசப்தமாக பார்த்துட்டுருக்கார். அந்த கண்டகச்சனியெல்லாம் பயப்படுத்தி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தாக்கமெல்லாம் குறைஞ்சிரும், பயப்பட வேண்டாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் அந்த விசா எடுக்கிறதுலையோ, அந்த பாஸ்போர்ட்டு அந்த இது எடுக்கிறதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய செல்ஃபோன்லேயே கூட நீங்கள் சில வந்து பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு சிக்கல்கள்லாம் இந்த மாதம் சின்ன சின்ன செலவுகள் வரும். இந்த டிவி ரிப்பேர் ஆகிறது, போன தடவை ஏதோ ஒன்று பேசும்போது அப்படி தான் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி மின்சார பொருட்கள்லாம் ரிப்பேர் வருதுன்னு சொன்னீங்க மேடம், உண்மையுமே வந்துச்சு, அதை வச்சுக்கிட்டே நான் ஜாதகம் பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ இந்த மாத பலன் வந்து கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம். அது எப்படி 40-50% நடக்கும். ஏன்னா அந்த கோச்சார கிரகங்கள் தன்னுடைய ராசிக்கும் சரி, தன்னுடைய ஜனன ஜாதக கிரகத்துடைய அமைப்புக்கும் சரி, கண்டிப்பாக அது ஒரு இணைப்பு பாலமாக தான் இருக்கும். அது ஒரு அதோட வேலையை அது செய்யும். ஒவ்வொரு கிரகமும் பாவகிரகனா பாவகிரகத்து வேலையை செஞ்சிடும், அப்போ சுபகிரகனா சுபகிரகத்து வேலையை செஞ்சிடும். அப்போ அது கண்டிப்பாக கொடுக்கறத கொடுத்துட்டு போயிடும். நீ அனுபவிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கர்ம வினை தான். அதனால் கன்னிராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல்ல, அதே போல் இந்த கோர்ட்டு சம்மந்தமான கேஸ் எல்லாம் நடக்குதுங்க, வாய்தாவுக்கு மேலே வாய்தா வாங்கியிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், இந்த மாதம் நமக்கான இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கான வந்து பரிகாரம் அப்படிங்கும்போது கோயில் பரிகாரம் நிறைய இருந்தாலும் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை முன்னோர்களை நினைத்தும் சனி பகவானை நினைத்தும் ஓம் ஹகத்வஜாய வித்மேக ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படிமோ, அந்த காயத்ரி மந்திரம் சனி பகவானுடைய சங்கடத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அன்னம் கொஞ்சம் எள்ளு வச்சு அந்த நல்லெண்ணெய் 2 சொட்டு வச்சு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு வர்றது நல்லது கன்னிராசிக்காரங்களாம். மேற்கொண்டு நீங்கள் வந்து கோளறு திருப்பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேயிரு தோழி பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாடலை, அந்த சிவனுடைய ஸ்துதியை நம்ம பாடிட்டு வரதோ, செல்ஃபோனில் போட்டு கேட்டுட்டு வரதோ, சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ, அல்லது நான் இந்த கிழமையில் பிறந்த மேடம் அப்படின்னா காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையுமே கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். கிரகங்களுடைய தாக்கம் இருக்காது. ஏன்னா 12இல் கேது, நல்லா கேட்டுக்கோங்க, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், இதெல்லாம் வச்சு தான் கன்னிக்கு சொல்லியிருக்கோம். மே மாதம் தன்னுடைய செயல்பாட்டிலையும் உழைப்பினாலும் நல்ல ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை மூலியமாக நல்லதாக நடக்கட்டும். சிவாய நம.